வணக்கி அரைச்சதுக்கப்புறமா அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ப்ளஸ் இந்த காயில் வந்து உப்பு இருக்கணும் இல்லையா, அதனால் நல்லா வதச்சிட்டு வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய் வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு எப்பவுமே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இது வந்து நல்லா டைஜஸ்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். சும்மா லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கப்புறம் தாளிக்கிறனா தாளிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் பூவை போட்டு வந்து நல்லா வணக்கிக்கணும். நல்லா வணக்கணும். அதே வானொலி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கிடைக்கணும் இல்லையா, அதனால் காய் வந்து எண்ணெயிலே நல்லா வணங்கணும். இந்த காய் கூடயே நீங்கள் வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கணும். இல்லைன்னா வந்து காயில் வந்து உப்பு வந்து இறங்காது. அதனால் இந்த காயில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. வெறும் உப்பு மட்டும் போட்டு நல்லா வணக்கினீங்கன்னா காய் வந்து லைட்டாக ஹீட்டுக்கு வந்து சுண்டுனதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுது இருக்குது இல்லைங்களா, இன்னும் அரைக்கலை. அரைச்சதுக்கப்புறம் இந்த விழுது வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஈஸியான குழம்பு வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும். காலையில் டிஃபன் கொண்டு போகிறீங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணுறதுக்கு இது வந்து ஈஸியான வழி. அதிகமாக வச்சா எப்படியும் வந்து அதாவது சும்மா தான் இருக்கும். அதாவது பனிக்காலமாச்சா சூடாக வந்து சாப்பிடணும். அதனால் எப்பவுமே வந்து இந்த மாதிரி 4 பூ வச்சு சின்ன வெங்காயம் குழம்பு ஆகிற அளவுக்கு மட்டும் அளவாக எடுத்துகிட்டு, தேங்காயும் அதே மாதிரி அளவாக எடுத்துகிட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன தாளிப்பு பொருளை மட்டும் போட்டு தேங்காய் கூட வெங்காயத்தை கூட வதக்கி அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இது வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்து வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவர் சைவ கறி குழம்பு கடைசியில் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நான் காமிக்கிறேன்.